அதனால இது நாங்கள்லாம் வந்து நம்பி ஓட்டு போட்டோம். நம்பி பிள்ளைகளை விட்டு போடுங்கப்பா, ஒரு வருஷம் வந்து பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. விஜய் வந்து இப்போ அவர் வந்து இதுக்கப்புறம் நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்காங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. சிங்கப்பெண் நேற்று அதிரடி படை உருவாக்கணும், அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் வேற ஒரு இடத்துக்கு. எஸ், அது கொஞ்சம் பேட் இஷ்யூ தான். ஆக்சுவலாக அது ஒரு இஷ்யூ. ஆக்சுவலாக கவர்மெண்ட் இஷ்யூனா கண்டிப்பாக அதை தான் முதல்ல பார்க்கணும். மேபி அது பர்சனல் விஷயத்தெல்லாம் பார்த்து இதில் கன்வே பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு பர்சனல் விஷயத்தை சொல்லிக்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம், இது கேட்க முடியாது தான். இல்லைண்ணா, அது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல தெரியல. பட் ஆனால் இந்த ஆட்சியை பற்றி சொல்லணுன்னா மக்கள் ஏமாந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாக ரீல்ஸ் மோகத்துலேயும் சோஷியல் மீடியாலையும் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எக்ஸு மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களோட இதை வந்து போட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க, மழை அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையும் எந்த விதமான விஷயமுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அது கொஞ்சம் பேட் இஷ்யூ தான். ஆக்சுவலாக 5,000 அது 50,000 ரூபாய், அது ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், நம்மளும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அதனால் அதோடைய பேட்டில் என்னன்றது தெரியும், இன்சிடென்ட் என்னன்னு தெரியும். நாங்கள்லாம் வெளியூரில் இருந்து வேலை செய்கிறோம். இப்போ நான் பெங்களூரில் வேலை செஞ்சுருக்கேன், ஹைதராபாத்தில் வேலை செஞ்சுருக்கேன். வெளியில் போய் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு நடிகனுக்கு கொடுத்தது தப்புன்னு நான் சொல்ல, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் அவரோட கேப்பபிலிட்டி என்ன? ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன் பேச மாட்டாரு டைரெக்டாக. நிறைய விஷயங்கள் இருக்குது. பப்ளிக் வந்து ஓட்டு போட்டாங்க, பட் ஸ்டில் ஹீ ஹேஸ் எ கெப்பாசிட்டி டு டூ த ரூல். அவங்க இல்லை, போன ஆட்சியிலையும் பண்ணதை இந்த ஆட்சியிலையும் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, இந்த ஆட்சியில் பண்ணுறது எல்லாமே இந்த சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்து நல்லா பிரபலம் பண்ணுறாங்க. அது போன ஆட்சியில் அது வந்து பண்ணலை. அதனால் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரில. இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் இருந்தது தான். ஆனால் வந்து அது வந்து இதில் இருந்துச்சு, வேறு பேட்டர்னில் இருந்துச்சு. இந்த வந்து சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக பேசுகிறதுனால நல்ல பப்ளிக் வெளியே தெரியுது. வேறு ஒன்று வேறு விஜயை வளர்த்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க தான் வளர்த்து விட்டது. இவங்க தான் இவங்க தான் வளர்த்து விட்டு இன்னைக்கு பெரிய ஆளாக்கி விட்டுருக்காங்க. மித்தபடி அவரோட உழைப்புன்னு இருந்தாலும் அந்த பின்னாடி உடலும், ஆமாம், பின்னாடி இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்பவே இருக்குது. இவங்க இல்லாமல் அவர் இல்லை. இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து மறைமுகமாக அவங்களுக்கே தெரியாமல் வேலை பார்த்து இவரை வளர்த்துருக்காங்க. ஆக்சுவலி பேரண்ட்ஸ் ஹாஸ் டேக் டிசிஷன். பேரண்ட்ஸ் தான் நம்ம எப்படி குழந்தைங்களை பாதுகாப்பாக வளர்க்கணும். நம்ம தெரியும், நம்ம சுற்றுவத்தில் இருக்க எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கேற்றப்போல பழகணும். அது ட்ரூ தாங்க. ஏன்னா அவரோட நான் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஆந்திர பிரதேஷ்லேயும் இருக்கேன், கர்நாடகாலேயும் வந்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் வரவே விட மாட்டாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் இருந்ததில்ல. இதை வந்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போ எங்களுக்கே பேச மாட்டாருன்னா நாளைக்கு எப்படி உங்களுக்கு பேசுவாருன்னு கேட்கணும். இப்போ எங்களுக்கே வந்து அவர் பேட்டி கொடுக்க மாட்டாருன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போனால் அவர் எப்படி பார்ப்பாரு? இப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு இந்த 25 days 30 daysலேயே. அவர் எனக்கு என்னவோ அவர் அந்த அளவுக்கு கேப்பபிளாக இருப்பாரான்னு எனக்கு தெரியல. என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாமே தான் பிடிச்சிருந்தது. இதை இப்போ ஒரு திட்டம் எனக்கு இவர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்ன திட்டம் சொல்லுங்க? என்ன திட்டம்னா பெண்களுக்கு கொடுத்தது இது பிடிச்சிருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருல. நிறைய இன்னும் அது நடந்துட்டு தானே இருக்கு. எல்லாராச்சும் நடந்துட்டாரு. உடனே எல்லாம் சரியாகுமா? மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். உடனே எப்படி மாறும்? அவருக்கு டைம் கொடுக்கணும்ல. அந்த டைம் வரைக்கும் நடக்கிற குற்றங்கள் எல்லாம் யார் தலையில எழுதுறது? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாலும் புது மாற்றத்தை கொடுத்து 75 வருஷம். அதான் 15 நாள் என்னத்த பண்ண முடியும்? கொஞ்சமா டைம் கொடுக்கணும். 5 வருஷம் பண்ணாதாங்க 15 நாள்ல பண்ணிடுவாரா? இல்ல, அதான் கேக்குறேன். இப்ப பெண்கள் பாதுகாப்பு நடக்காதுன்னு சொன்னாரு, நடக்குது இல்ல? அதான் ஏன் அது என்ன பண்றதுன்னு கேக்குறேன். கொஞ்சமா பண்ணுவாங்க. சட்டம் ஏற்றிட்டாரு, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அந்த பொண்ணு கேளுங்க, கரெக்டா சொல்லுங்க. விஜய் அவர்கள் ஆட்சி நல்லாதான் இருக்கு. இது வரைக்கும் பழைய நல்லா எவ்வளவோ பண்ணிருக்காரு, இனிமேலும் பண்ணுவாரு. அவருக்கு டைம் கொடுக்கணும்ல. பண்ணதுல 15 நாள் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாமே தான் பிடிச்சிருந்தது. இதை இப்போ ஒரு திட்டம் எனக்கு இவர் பண்ணது ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன திட்டம் சொல்லுங்க? என்ன திட்டம்னா பெண்களுக்கு கொடுத்தது இது பிடிச்சிருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருல. நிறைய இன்னும் அது நடந்துட்டு தானே இருக்கு.
கிட்டத்தட்ட எல்லாரும் ஆட்சியும் நடந்துட்டாரு உடனே எல்லாம் சரியாகுமா? மாற்றம் சொன்னார்ல, மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். உடனே எப்படி மாறும்? அவருக்கு டைம் கொடுக்கணும்ல. அந்த டைம் வரைக்கும் நடக்கிற குற்றங்கள் எல்லாம் யார் தலையில எழுதுறது? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதே மாதிரிதான் இருக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தா புது மாற்றத்தை கொடுத்து 75 வருஷம் அதான் அரசியல்ல. 15 நாள் என்னத்த பண்ண முடியும்? கொஞ்சமா டைம் கொடுக்கணும். 5 வருஷம் பண்ணாதாங்க 15 நாள்ல பண்ணிடுவாரா? இல்ல அதான் கேக்குறேன். இப்ப பெண்கள் பாதுகாப்பு நடக்காதுன்னு சொன்னாரு, நடக்குது இல்ல, அதான் ஏன் அது என்ன பண்றதுன்னு கேக்குறேன். அதான் கொஞ்சமா பண்ணுவாங்க. சட்டம் ஏற்றிட்டாரு, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அந்த பொண்ணு கேளுங்க கரெக்டா சொல்லும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாட் பேடு. முன்னாடி இருந்த விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. என்ன பெஸ்டா இருக்கு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நோ ஒரு பிரச்சனையும் சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணுறதா இருக்குது. இப்போ லைக் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணி முன்னாடினாச்சும் ஏதோ மூடி மறைச்சி அப்படின்னு பண்ணுறப்போ வந்து இது கொஞ்சம் ஓப்பன் வேயாக இருக்குது. ஒரு மேக்ஸிமம் இப்போ ஒரு 5-10 டேஸில் ஒரு அட்லீஸ்ட் இவங்க தான் இது கொலையாளி அப்படின்னா அது நடக்காம எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறேன்? இட் ஹாஸ் டு பி ஆக்சுவலி பேரண்ட்ஸ் ஹாஸ் டு டேக் டிசிஷன். பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான் நம்ம எப்படி குழந்தைங்கள பாதுகாப்பாக வளர்க்கணும் நம்ம தான் தெரியும். நம்ம சுற்றுவத்தில் இருக்க எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், நம்ம அதுக்கேற்றப்போல பழக்கணும். விஜய் அவர்கள் 3 கையெழுத்து போட்டாங்க இல்லையா முதல்ல? ஆமாம் ஆமாம். அதுல ஒரு முக்கியமான கையெழுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு தனி சட்டம். அது ஒரு மேபி வந்து இந்த ஒரு 15 டேஸ் தான் ஆகுது. மேபி அதோடைய அந்த ஆக்ஷன் அந்த இது வந்தால் தான் சிங்கப்பெண் படம் வந்தால் தான் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியும். மேபி அது ஒன்றும் இது பண்ணல அவங்க. இல்ல அப்ப அந்த சிங்கப்பெண் படை வர வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் அரசு பொறுப்பேற்காம இருக்கிறது சரியா இருக்கும் நினைக்கிறேன். பொறுப்பு ஏற்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க டேக் இனிஷியேட்டிவ் அட்லீஸ்ட் ஆக்ஷன் முன்னாடி இருந்தது கூட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குல்ல உங்களுக்கு. அப்படி அந்த ஆங்கிள் இப்ப விளாத்திக்குளம் கேஸ்க்கு 3 மாசம் ஆச்சு நடந்து. அவருக்கு வந்து ரெட்டை ஆயுள் தண்டனை கட்சி தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஆணவ கொலை நடந்துச்சு, கவின் ஆணவ கொலை. அது வேகமா கேஸ் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த கேஸ் இப்போ சிபிஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தானே இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படியே ஸ்பீடு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் கவின் இன்சிடென்ட்ஸ்னு சொல்கிறது ரைட் தான். பட் ஆனால் இது கவின் இன்சிடென்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட இருக்கும் உங்களுக்கு. 7 months ஆச்சு ஆல்மோஸ்ட். அந்த இது ஆயிடுச்சு. சிபிஐக்கு அது மாத்திட்டாங்க. அது சிபிஐ மூலம் தான் சரி ஓகே இங்கே முடியலன்னு சொல்றது சிபிஐக்கு மாதிரி. அது மூலம் தான் ரொம்ப ஃபாஸ்டாகவே கொடுத்தாங்களே. விளாத்திக்குளம் அவங்க ஃபாஸ்ட்டாக கொடுத்தாங்கனாலும் எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அதை சொல்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இன்சிடென்ட் இருக்குல்ல, கோயில் நெகத்திரடு அந்த இன்சிடென்ட் போலீஸ் அடிச்சு சாவச்சாங்களே, அவர் பேர் என்ன சதீஷா என்னன்னு தெரியல, பேர் மறந்துட்டேன். அவர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மறக்க தானே பார்த்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து கூட கிடையாது, வெளியே வச்சு அடிச்சு தான் இது பண்ணாங்க. 3 கையெழுத்து போட்டாரு இல்லையா? அந்த கையெழுத்துல கஞ்சா கேஸ்கா இருக்கட்டும், இதுக்கு மேல விஜய் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தடுக்கிறது தடுப்பு சட்டம் போடணும். மேபி இப்போதான் வந்திருக்கு இது ஆக்சுவலி வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாமே அந்த இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போலீஸுடைய பார்த்தீங்கன்னா கமிஷனர் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்கலாம் வந்து ஒர்க் பண்ணாதான் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். எஸ்பி வந்து அதே எஸ்பி தான் போட்டிருக்காங்க. அதே எஸ்பி வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. சிங்கப்பெண் நேற்று அதிரடி படை உருவாக்கணும். அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் வேற ஒரு இடத்துக்கு எஸ் அது கொஞ்சம் பேட் இஷ்யூ தான். ஆக்சுவலாக அது ஒரு இஷ்யூ ஆக்சுவலாக கவர்மெண்ட் இஷ்யூனா கண்டிப்பாக அதை தான் முதல்ல பார்க்கணும். மேபி அது பர்சனல் விஷயத்தெல்லாம் பார்த்து இதில் கன்வே பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு பர்சனல் விஷயத்தை சொல்லிக்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம், இதை கேட்க முடியாது தான். பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு டெல்லி ரைட் ரைட். பட் ஆனால் அதே நீங்கள் பிரஸ் மீட் இதே ஸ்டாலின் கிட்ட கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில போய் கொடுத்தாரு இல்லையா? டெல்லி கொடுத்தாரு. பட் ஆனால் அது கேள்வி எல்லாமே உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல அவசியம் எல்லாம் கிடையாது. அவன் 100% டெல்லிக்கு போகும்போது பிரஸ் அட்ரஸ் பண்றது வந்து தமிழக மாண்பு. பட் ஸ்டில் இங்கேயே அவர் பண்ணல பிரஸ் மீட். டெல்லிக்கு மட்டும் மேபி இது கவர்மெண்ட் வந்து கரெக்டான போயிட்டு அப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் என்ன நம்மளுடைய இப்போ பணியெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்கலான்னு கூட ஒரு ஆக்சுவலாக அது கொஞ்சம் பேட் இஷ்யூ தான். ஆக்சுவலாக இது 5,000 அது 50,000 ரூபாய் அது ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், நம்மளும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அதனால அதோடைய பேட்டில் என்னன்றது தெரியும், இன்சிடென்ட் என்னன்னு தெரியும். அது கொஞ்சம் இது பண்ணிட்டு என்னை பொறுத்தவரையும் அது வரும் தான் நினைக்கிறேன். மேபி அவர் இப்போ 1000 கொடுக்குறாரு, அது அதோடைய ஏன்னா அடுத்த அந்த கவர்மெண்ட் தர சொல்ல இதுவும் ஆட் ஆகும் தான் என்னுடைய கருத்து. அது இது இந்த முக்கியமான விஷயம் அந்த தங்கம் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா? 8 கிராம் தங்கம். பட் அது அந்த இதுதானே மேரேஜ் அவர் கிட்ட போடுறாங்க. அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும்னு தெரியல. அது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் மேபி அது மட்டும் பேஸ் பண்ணி நம்ம நம்பி ஓட்டு போட்டவங்க கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நமக்கு ஒன்று சொல்லிட்டு அது ஃபேக் ப்ராமிஸ் ஆயிடுது இல்லையா? மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இவங்க எல்லாமே இப்போ இவங்க கொண்டு வந்ததும் பார்த்தா லேட்டராக தான் கொண்டு வந்தாங்க. மேபி இதுவும் கொஞ்சம் அது போல் லேட்டராக கொண்டு வரலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெள்ளை அறிக்கை அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு இது பண்ணிட்டு பிறகு ஜூன்ல இது நடக்குங்க சட்டசபை. அதான் ஜூன் சொல்லியிருக்கு, நேற்று கூட சொன்னாங்களே நிதியமைச்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜூன்ல அது இது ஆகும்னு நினைக்கிறேன். ஜூன் இப்போ இது சட்டசபை கூடுவாங்களே அப்போ ஒரு திருவு வரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலி
மணி இருந்தால் தான் நம்ம சோர்ஸும் பண்ண முடியும். ஆஸ் எ கவர்மெண்ட் எப்படின்னா வர மணி வச்சு தான் சோர்ஸ் நடக்குது. அது இவங்க மேலேயும் தப்புலாம் சொல்ல முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச இஷ்யூ தான். பட் ஹோப்ஃபுல்லி ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹோப் அது ஒரு நான் டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு? இல்லைண்ணா அது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல தெரியல. பட் ஆனால் இந்த ஆட்சியை பற்றி சொல்லணுன்னா மக்கள் ஏமாந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாக ரீல்ஸ் மோகத்துலேயும் சோஷியல் மீடியாலையும் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எக்ஸு மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களோட இதை வந்து போட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க, மழை அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையும் எந்த விதமான விஷயமுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு இன்னும் தெரியாது. வால்வோ பஸ்ஸு அப்படின்னு கவர்மெண்ட் பஸ்னே தெரிய மாட்டேங்குது. இல்லைண்ணா, இப்போ அந்த விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ கேளம்பாக்கத்தில் ப்ராப்ளம் நடக்குது. பஸ் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வெளியூரில் இருந்து வேலை செய்கிறோம். இப்போ நான் பெங்களூரில் வேலை செஞ்சுருக்கேன், ஹைதராபாத்தில் வேலை செஞ்சுருக்கேன். வெளியில் போய் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு நடிகனுக்கு கொடுத்தது தப்புன்னு நான் சொல்ல, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் அவரோட கேப்பபிலிட்டி என்ன? ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன் பேச மாட்டாரு டேரெக்டாக. நிறைய விஷயங்கள் இருக்குது. பப்ளிக் வந்து ஓட்டு போட்டாங்க, பட் ஸ்டில் he has a capacity to do the rule. ஹாலோகிராம் பண்ணாலே சிஎம் ஆயிடலான்னு கலாய்ச்சி பேசுறது அது ட்ரூ தாங்க. ஏன்னா அவரோட நான் ஏன்னா ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஆந்திர பிரதேஷ்லேயும் இருக்கேன், கர்நாடகாலேயும் இருந்திருக்கேன். அங்கெல்லாம் வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் வரவே விட மாட்டாங்க, வரவும் முடியாது. அதுக்கான அவரே 10 இயர்ஸாக வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அவரால் வர முடியல. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சினி ஃபீல்டில் வந்து இல்லை அவர் வந்து இப்போ சர்க்காரில் நடிச்சிட்டாரு, தலைவர் நடிச்சிட்டாரு, அதெல்லாம் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னா அதெல்லாம் நடக்காத விஷயம். ரியாலிட்டி ஃபேஸ் வேறு. ரியாலிட்டின்றது ஆன் த கிரவுண்ட்ஸு. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சைடு நீங்கள் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சைடு மக்கள் பாதிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்ரோ இது போடுறாங்கனாலே டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி எந்த ஒரு பிளான் எடுத்துன்னு வந்தாலுமே அதில் ப்ளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். அதை இவர் எப்படி அனலைஸ் பண்ணுறாரு? தள்ளுபடி டெல்லியில் போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்காம இது ரெண்டும் முக்கியமாக இங்கே மெயின் ப்ராப்ளமே வந்து ப்ரெஸ் மீட். ஏன்னா ப்ரெஸ்ஸு தான் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் டு த பீப்புள். அதுதான் வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிற ஒரே சோர்ஸு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் தான். ஆனால் ப்ரெஸ்லேயே வந்து இன்றைக்கி நடுநிலையாக இருக்கிறாங்களான்னா அதுவுமே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் கொடுக்கலன்றது அதையே இவங்க வந்து வேறு மாதிரி. இப்போது ஒரு பிரச்சனையில் ஒரு இஷ்யூவில் ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை நிறைய வகையில் நிறைய விதமாக ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. இவர் கொடுக்கவே இல்லைன்றத ப்ரெஸ்ஸே வந்து அப்போஸ் பண்ணலாம். இப்படி ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் இருந்ததில்ல. இதை வந்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போ எங்களுக்கே பேச மாட்டாருன்னா நாளைக்கு எப்படி உங்களுக்கு பேசுவாருன்னு கேட்கணும். இப்போ எங்களுக்கே வந்து அவர் பேட்டி கொடுக்க மாட்டாருன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போனால் அவர் எப்படி பார்ப்பாரு? இப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு இந்த 25 days 30 daysலேயே. அவர் எனக்கு என்னவோ அவர் அந்த அளவுக்கு கேப்பபிளாக இருப்பாரான்னு எனக்கு தெரியல. என்னத்த சொல்ல, எப்படி பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? உங்க விருப்பம் என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. என்ன பிடிச்சிருக்குண்ணா? போன இதோட இந்த வாட்டி என்ன பெஸ்ட்டாக பண்ணிட்டு அவங்க இல்லை போன ஆட்சியிலையும் பண்ணதை இந்த ஆட்சியிலையும் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, இந்த ஆட்சியில் பண்ணுறது எல்லாமே இந்த சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்து நல்லா ப்ரொவலம் பண்ணுறாங்க. அது போன ஆட்சியில் அது வந்து பண்ணலை. அதனால் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரில. இந்த சிங்கப்பெண் இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் இருந்தது தான். ஆனால் வந்து அது வந்து இதில் இருந்துச்சு, வேறு பேட்டர்னில் இருந்துச்சு. இந்த வந்து சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக பேசுறதுனால நல்ல பப்ளிக் வெளியே தெரியுது. வேற ஒன்று நம்ம வந்து அரசியல் முடிவு பண்ணிடுறோன்ற ஒரு. ஏன்னா பவன் கல்யாண் போன்றவர்கள்லாம் போஸ்ட் ஹாலோகிராம் இருந்துச்சுனாலே போதும், தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிடலான்ற அளவுக்கு ஏளனமாக பேசுறாங்க. அந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் பரிதாபம் தான். சும்மா ஆனால் நடிகர் மேக்சிமம் இப்போ நடிகர்னு சொல்ல போனால் விஜயை தவிர்த்து வேற யார் வந்தாலும் இந்த அளவுக்கு நின்றுக்க முடியாது. ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. இவர் விஜயை வளர்த்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை. அவங்க இந்த மாதிரி சின்ன ஆளுங்க தான் வளர்த்து விட்டது. இவங்க தான் இவங்க தான் வளர்த்து விட்டு இன்னைக்கு பெரிய ஆளாக்கி விட்டுருக்காங்க. மித்தபடி அவரோட உழைப்புன்னு இருந்தாலும் அந்த பின்னாடி உடலும், ஆமாம், பின்னாடி இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்பவே இருக்கு. இவங்க இல்லாமல் அவர் இல்லை. இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து மறைமுகமாக
அவருக்கே அவங்களுக்கே தெரியாம வேலை பார்த்து இவர் வளர்த்துருக்காங்க. உண்மை அப்படித்தான் இது பண்ணும். ஆட்சின்னு சொல்றாங்க, பொம்மை முதல்வர்னு சொல்றாங்க, பேசவே மாட்டேங்கிறாரு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, விவசாய கடன் தள்ளுபடி இல்ல அவர் எப்படி பேசினாலும் ஏதாவது ஒரு ஆப் அடிச்சிடறாங்கன்னு சொல்லி அதுக்கு பயந்துகிட்டே பேச மாட்டேங்கிறாரு. எல்லாரும் தானே அடிக்கிறது. இப்ப நீங்க ஸ்டாலின் அடி வாங்க தடியா, உதயநிதி அடி வாங்க தடியா, சீமான் அடி வாங்க தடியா, எல்லாரும் அடி வாங்கி தானே இருக்காங்க. அதை ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. ஆனா நம்ம பேசணும், நமக்காக பேசணும். அவரு கண்டிப்பா பேசணும். பட் இவர் வந்து பேசுறதோட செயல்ல பண்ணலான்னு பாக்குறாரு போல இருக்கு. எனக்கு எப்படிங்கிறது தெரியல. பண்றாரு, அவ்வளவுதான். ஓகே. இப்போ வந்து என்னன்னு கேட்டால் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்காரு. இது வந்து பொறுப்பில் வந்து நாங்களாம் விவசாயி. நாங்கள் அங்கேருந்து மெட்ராஸுக்கு வந்து பொழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த பொழப்பும் கிடையாது. பொழப்பு வந்து நாங்கள் வந்து பீச்சில் வந்து சுண்டல் வியாபாரம் பார்க்கணும், டீ வியாபாரம் பார்க்கணும். இதை வச்சா தான் எங்கள் பொழப்பு. அங்கேருந்து விவசாயம் ஒன்றும் கிடையாது. மானம்பத்தை முடிச்சு ராமநாதபுரம் மாவட்டம். இதனால எங்களுக்கு அடிப்படைக்கு என்ன வசதி செய்யுது? நாங்கள் கடன் தள்ளுபடி வந்து முழுசா பண்றேன்னு சொல்லிட்டு 50% தான் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இந்த கரண்டு இது வந்து அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து 500க்கு மேலே ஓடுனாதான் கம்மின்னு இருக்காரு. நமக்கு ஓட்டு வீடு அங்கே இருக்கிற ஓட்டு வீடு தான், சும்மா வீடுலாம் வாசல் கிடையாது, ரொம்ப வசதி. அதனால இது நாங்கள்லாம் வந்து நம்பி ஓட்டு போட்டோம். நம்பி பிள்ளையில விட்டு போடுங்கப்பா, ஒரு வருஷம் வந்து பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதாவது எங்கள் தலைவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் உள்ள காலத்திலேருந்து காமராஜர் காலத்திலேருந்து காமராஜர் வந்து அடிப்படை வசதி எல்லாம் செய்தார் நாடாருன்னு சொல்லிட்டு. விஜய் வந்து இப்போ அவர் வந்து இதுக்கப்புறம் நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்காங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னடா அவர் சினிமாவில் நடித்தவர். சினிமாவில் நடித்ததுனால அந்த ஆராட்டங்களுக்காகண்டி எலோட்டா பிள்ளைகளுக்கு அந்த இதை கொடுத்துட்டாரு. சீமான் இருக்கார் இல்லையா? சீமான் வந்து அவர் வந்து கண்டி கதிர்காமம் கொழும்புக்கிட்ட அவர் சொந்த ஊர். இந்த ஊரில் வந்து அவர் இருக்காரு. அவர் நல்ல மனுஷன் தான், கெட்ட மனுஷன் ஒன்றும் கிடையாது. நல்லதான் செய்வார். வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அவர் வந்து பேச்சு திறமை இல்லை. அவரே சினிமாவில் வந்து நடித்தவர் தான், ஏழைகளுக்கு நடித்தவர். அவர் சீமான் வந்து ஏழைக்கு நடித்தவர். இவர் வந்து இதுன்னு சொல்ல முடியாமல் எப்போ உள்ள காலத்திலேயே நம்ம சிவாஜிஹாசன் நடித்தது மாதிரி விஜயகாந்த் நடித்தார். விஜய் நல்லா பண்ண மாட்டார் நம்பிக்கை இல்லை. அப்போ இங்கே வந்து கூட்டம் நடத்தும் போதெல்லாம் நான் காப்பி அவன் பார்க்குறேன். இல்லைண்ணே, விஜய் நல்லா பண்ண மாட்டார் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. நன்றி. உண்மையிலே நம்பிக்கை இல்லை.